வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் நம்ம வந்து எந்த வித கேக் ஜெல்லாம் யூஸ் பண்ணாமல் செஞ்ச plain டீ கேக். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கப்பு மாவு எடுத்திருக்கேங்க. 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து பேக்கிங் பவுடர், அதுவும் வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. பாருங்க 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. 3க்கு 3 அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எப்போயுமே சமமாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி சர்க்கரையும் நம்ம அதே அளவு தான் எடுத்துக்கணும். இதை வந்து நான் இப்போ ஜலிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அளந்து போடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு 50 பீஸ் டீ கேக் வருங்க. இதில் 50லேருந்து 55 பீஸ் அளவுக்கு நமக்கு டீ கேக் கிடைக்கும் இதில். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம அப்பப்போ கலக்கிறத விட எனக்கு வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஜலிச்சு மாவு ரெடியாக வச்சுக்குவேன் தனியாக. இப்போ ஒரு தடவை நம்ம விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ வந்து ஏதாவது பேக்கிங் பவுடர்லாம் அடியில் கூட நின்றக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு பேஸ் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை வந்து தூள் பண்ண சர்க்கரைங்க, அதாவது ஐசிங் சுகர். நம்ம கடையில் வாங்கினா ஐசிங் சுகர்னால் ஒன்றும் கிடையாதுங்க. 1 கப்பு சர்க்கரைக்கு 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டு அரைக்கிறதுக்கு பேர் தான் ஐசிங் சுகரு. இதுவும் நம்ம வந்து 3 கப் எடுத்துக்கோம். நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் எல்லாமே. இப்போ 3னா 3 தான், அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஓவனை ப்ரீஹீட் போட்டுடலாங்க. 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் போட்டுற ஓவனோ குக்கரோ எதாக இருந்தாலும். ஆனால் இது வந்து ஓவனில் தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா பெரிய அளவிலான கேக் இது. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 10 முட்டை எடுத்திருக்கேங்க. 10 முட்டையில் எக்கு ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த நல்ல சாஃப்டாக ஸ்பஞ்சாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வேறு எந்த எசன்ஸும் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே டீ கேக்குக்கு. இதுதான் வந்து எல்லா கேக்குக்குமே பேஸுங்க. இதில் நம்ம இப்போ பட்டர்ஸ்காட்ச் செய்ய போகிறோமா, அதுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கணும். இல்லை ஸ்ட்ராபெரினா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி கலர் சேர்க்கணும். அது வந்து எசன்ஸ் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கே, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லா பெட்டராக கிடைக்கும். இப்போ நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு பிஞ்சு இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப குறைவுங்க. நம்ம 1 டீஸ்பூன் எடுக்கிறோம்ல, அதில் பாதியில் பாதி, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அதிக அளவு. நம்ம இப்போ நார்மலாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கேக்லாம் செய்கிறோன்னா ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் சேர்த்தா போதும். இப்போ நம்ம பீட்டர்லேயே தாங்க செய்ய போகிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து கையில் போட்டு கிண்டலாம் முடியாது, கொஞ்சம் கை வலிக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி பீட்டர்லேயே நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணலாம். இதே மாதிரி நம்ம வந்து ப்ளூ வெல்வெட் கேக் செஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் அப்படி தான் பீட்டர்லேயே தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருந்தேன். அதை நம்ம நார்மல் கேக்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது ஒரு பர்த்டே கேக்குக்கு கூட நம்ம அந்த மாதிரிலாம் செய்யலாம். அதுக்காக செஞ்சு காமிச்சது. இது வந்து கொஞ்சம் அதிக அளவிலான கேக்குங்க. அதனால நம்ம வந்து பீட்டர் ஆன்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சு பண்ணணுங்க. ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு, அதாவது நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா நம்ம சாதாரணமாக அந்த முட்டையோட ஒயிட் ஊற்றுனதுக்கு எப்படி இருந்தது. இப்போ வந்து
நல்லா வந்து அது பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதை எடுத்துகிட்டு பார்த்தப்போ எனக்கு வந்து லென்த்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கும் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக வீடியோ போனால் எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி ஷார்ட்டாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போட்டுட்டேன். நான் ஆனால் சொல்லும் போது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுறேங்க. இப்போ வந்து சர்க்கரையையும் நம்ம ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கணும், எல்லா சர்க்கரையும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க, இல்லைன்னா சர்க்கரை கரையாது. அதனால் இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வந்து அந்த மக்ரூன் செய்வோமே அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு நாள் செய்யணுன்னு நான் பார்த்துட்ருக்குறேன், ஒரு நாள் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எக்கோட எல்லோவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால செய்யாமல் இருக்கிறேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் எக்கோட எல்லோ அது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது எக்கோட எல்லோ சேர்த்தோன்னா ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பீட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபுல் ஸ்பீடு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது முட்டை சர்க்கரை போட்டு நம்ம பீட் பண்ணுற வரைக்கும் 5 ஸ்பீடில் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் இதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து ஸ்பீடை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடணுங்க. ஏன்னா இது பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 1 ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். அதாவது 1 நம்பர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்பீடில் வச்சுருக்கேன். அந்த ஸ்பீடில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் அளவுகள்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு தடவையும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து இது பண்ண வேண்டியதில்லை. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட புரிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படாமல் அது செய்யலாம். மெத்தடு மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கப்புலேயே நான் 1 கப்பு, அதாவது 3/4 கப் அளவுக்கு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்பயும் பாருங்கள், நான் 1 ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். 1 ஸ்பீடில் வச்சுட்டு தான் நம்ம வந்து எப்போயுமே பண்ணணும். மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க. ரொம்ப போட்டு அடித்து இது பண்ணக்கூடாது. அந்த ஃபர்மினஸை வந்து அப்படியே அமுக்கிடும் மாவு மட்டும் எப்போயுமே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுற்றி அது நல்லா கலந்த உடனே நடுவில் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு அந்த மாவு ஒரு டைம் பால் கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேக்கில் வந்து வெடிப்பெல்லாம் வராதுங்க, சூப்பராகவே இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியாக ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் நம்ம பால் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நான் ஃபாஸ்ட்டாக தாங்க போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதை சொன்ன மாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ பாருங்கள், பால் எல்லாமே சேர்த்து முடித்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்குது, இதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கடைசிங்க, அவ்வளோதான். இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கழட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேக்கோட பேட்டர் வந்து சொதப்பலாயிடும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து 12க்கு 11 இன்ச் டின்னுங்க. 12க்கு 11 இன்ச் டின்னு தான். நான் உங்களுக்கு அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவெல்லாம் என்னன்னு போடுறேன், இன்ச்சு. நம்ம அதிகப்படியான அளவில் கேக்கு செய்யணுன்றப்ப இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து இந்த ஒரு கடைக்கு ஷாப்புக்கு செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ செஞ்சது இது. ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த ஷாப்புக்கு ஒரு கேக்கு பீஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், அதாவது நம்ம க்ரீம் கேக்கு, அதுக்கு வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அதனால் சரி, இன்றைக்கி டீ கேக் கேட்டிருந்தாங்க ஒருத்தர், அவங்களுக்காக செய்யும் போது சரி உங்களுக்கு அப்படியே இதையும் வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி அதிக அளவில் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு கூட தெரியாதுங்க. நானும் ரொம்ப நாள் இப்படி போட்டால் வரும், அப்படி போட்டால் வரும், அளவு கரெக்டாக போட்டு அந்த ஹைட்டு கரெக்டாக வரணும், அதை பார்த்து செஞ்சது. இப்போ கரெக்டாக எனக்கு இது பழகிடுச்சு இப்போ, அதனால் நான் கொஞ்சம் கடகடன்னு செஞ்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், பேட்டர் ஃபுல்லாக நம்ம இதில் டின்னில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா, நம்ம டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டிக் வச்சு நம்ம வந்து நல்லா அந்த இதெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம குட்டி கேக்காக இருந்தால் நம்ம வந்து ஒரு தடவை பண்ணாலே போதும். இது வந்து கொஞ்சம் பெரிய அளவிலான கேக் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்கலாம். நான் ஒரு 2 தடவை பண்ணி எடுத்துருவேங்க. என்னென்னா ரொம்ப ஓட்டையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது கேக் பார்க்குறதுக்கு, அதாவது இந்த பீஸில் வந்து அசிங்கமாக அந்த மாதிரி தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு 50 நிமிஷம் வேகணுங்க. நான் வந்து ஓடிஜியில் தான் வச்சேன். 50 நிமிஷம் வெந்துருச்சுன்னா பாருங்கள்,
சூப்பராக டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறினோன்னா நம்ம பீஸ் போடலாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப கொதிக்குது, என்னால் கையில் கூட தொட முடியல. நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே ஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கேக்கில் நடுவில் விட்டே பாருங்கங்க, அப்போ தான் கரெக்டாக தெரியும். ஓரத்துலலாம் வந்து என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும், நடுவில் வந்து கொஞ்சம் வேகிற டைம் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து எப்பவுமே நடுவில் விட்டு பார்த்தோன்னா தான் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கான்றது தெரியும். அதனால் இப்போ நம்ம வந்து கட் பண்ணோன்னா ரொம்ப க்ரம்ஸ் அதிகமாக வரும். அதாவது அந்த தூள் தூளாக கொட்டுது பாருங்கள், அது வந்து அதிகப்படியாக கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு, எதுக்கும் நாம் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம இதை டிமோல்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒயர் ராக்கில் வச்சு திருப்பிட போகிறேன். திருப்பி எடுத்துருவேன். எடுத்துட்டு இதே டின்னில் வச்சு தாங்க கட் பண்ணுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தட்டு தாம்பாளம்லாம் கிடையாது. தாம்பாளம்லாம் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி கசகசான்னு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா இந்த டின்னு மேலே திருப்பி கவுத்து வச்சுட்டு பழகிடுச்சு, அது செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் தட்டு வேணும் இதுக்கு. ஏன்னா 12 இன்ச்சுன்றது கொஞ்சம் அதிகம். இதுக்கு முன்னாடி 14 இன்ச்சு டின் வச்சுருந்தேங்க நான். அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் அளவுலலாம் நம்ம வந்து மீதி வந்து ரொம்ப பேலன்ஸ் இருக்குது. அந்த கடைக்கு கொடுத்தது போக நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நிறைய சாப்பிட முடியாது நம்மளாலையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த மாதிரி சமயத்தில் அப்பப்போ அதெல்லாம் வாங்கிறது பின்னாடி நமக்கு எப்போயுமே யூஸ் தாங்க. இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு. இது வந்து நம்ம அடிக்கடி வாங்க போகிறது கிடையாது. இதை வாங்கிட்டோன்னா இது வருஷ காலத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வந்து நான் அந்த டின் மேலேயே வச்சு திருப்பிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து வேறு எதுவும் செட் ஆகலை. அந்த அளவுக்கு என்கிட்ட வேறு தட்டு கிடையாது, பெரிய தட்டுலாம் இல்லை. அதை விட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கழுவுற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். இல்லைனா அந்த தட்டை கழுவணும், இந்த டின்னை கழுவணும்னு நிறைய பாத்திரங்கள் முன்னாடி ரொம்ப நான் பாத்திரம் சேர்ப்பேங்க. இந்த கேக்கு செய்கிறேன்னால எல்லாம் தெரிச்சு ஓடுற மாதிரி அவ்வளோ பாத்திரத்தை சேர்த்துருவேன். இப்போ என்னடானா ஒரு 3 பவுலில் கடகடன்னு முடிச்சு க்ரீம் கூட ஐசிங் எல்லாமே முடிச்சிடுறேன். சிம்பிளாக முடிஞ்சிடுது. எல்லாம் கொஞ்சம் பழகிற வரைக்கும், ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நமக்கும் கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு பழகின விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் இது செய்கிறப்ப யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் இது செய்ய தெரியாது, ஒத்து போகாது. எங்கள் வீட்டில் யாருக்கும் செய்ய தெரியாது, அம்மாவுக்கு யாருக்கும் செய்ய தெரியாது. நான் மட்டும்தான் செய்வேன். இந்த கேக்கு ஐயோ ஓவன் ஆன் பண்ணணுன்னாலே யாரும் வரமாட்டாங்க முதல்ல. ஏன்னா யாருக்கும் தெரியாது. அது அவங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லாத விஷயம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள். பீட்ரு எதுக்கும் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டுங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம கேக் ஜெல்லாம் தேவையே இல்லை. என்ன கேட்டால் கேக் ஜெல்லுன்றது ஒரு தேவையில்லாத விஷயம்தான் சொல்லுவேன் நான். அது எதுக்கு சேர்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பேக்கரிஸில் வந்து அதிகமாக அதை சேர்க்குறாங்க. அது என்ன பர்பஸ்க்குன்னு தெரியல. அது என்னத்துக்குன்னு நானும் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. ஒரே ஒரு தடவை வாங்கி ஒரு கேக்குக்கு யூஸ் பண்ணி மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது எதுக்கும் யூஸ் பண்ணவும் இல்லை. நான் எக்ஸ்பைரி ஆகி அதை தூக்கியே போட்டுட்டேன். என்னத்துக்கு அதுன்னே தெரியல, என்னத்துக்கு தேவையில்லாமல் வாங்கி வச்சேன்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம்மேட் கேக் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளதை ஆட் பண்ணக்கூடாதுங்க. கெமிக்கல்ஸ் உள்ளதை நிறைய சேர்க்கக்கூடாது. எசன்ஸு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதை தவிர மற்ற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இதெல்லாம் ரூல்ஸும் இருக்குது. அதேமாதிரி ஃபுட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சுங்க ஃபுட் கலர்ஸ் சேர்க்குறதுல. அதனால் நானும் வந்து கொஞ்சம் கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக பீஸ் போட்டுடலாம். இது வந்து எனக்கு ஒரு 55 என்னமோ பீஸ் வந்ததுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லாவே கட் பண்ணிவிட்டு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப சாஃப்டாக வருங்க. நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் இதை தாங்க சேல்ஸுக்கு யாராவது கேட்டாங்கன்னா இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். எந்த ஜெல்லும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு தடவை கோதுமை கேக்கு கூட ஆர்டர் வந்தது. அப்போ கூட அவங்க என்னென்னா குழந்தைங்க ஸ்கூலில் கிட்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னதால நான் வந்து ரொம்ப கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம அவங்க வந்து வீட் ஃப்ளாரில் கேட்டிருந்தாங்க, கோதுமை மாவில் கேட்டிருந்தாங்க. அது கூட நான் செஞ்சு கொடுத்தேன். அப்பயும் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னாங்க. சரி, நான் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேங்க, மற்றபடி எல்லாமே வந்து நார்மலாக தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க, அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது.
பாருங்க, நம்ம இப்படி அமுக்கி இப்படி விட்டோம்னா கூட அப்படி விரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டு நமக்கு இதுலேயே கிடைக்குங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இதை கம்மி அளவில் செய்கிறது கூட நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.